அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிஃப்டி இன்ட்ராடே என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்க. முதல்ல நான் நிஃப்டியில் 5 மினிட் சார்ட்டில் இருக்கேன். நான் நிஃப்டியுடைய ப்ரீவியஸ் ஹையை மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உள்ள சார்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த லெவலில் வந்து ஸ்லைட்லி எவ்வளோ இருக்குது. ஸோ அந்த லெவலையும் நம்ம மார்க் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஹை, இது வந்து ப்ரீவியஸ் ஹை. ஓகே, அதாவது ரீசன்ட் மேக்ஸிமம் ஹை. ஓகே, ஸோ இப்போது மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த ஜோனுக்குள்ளே தான் வந்து டச் ஆகி ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு லிக்விடிட்டி கிராப் ஏரியாவை ஆக்ட் ஆகும். அதாவது எப்பப்பெல்லாம் இந்த ஜோனுக்குள்ளே வருதோ அப்பப்பெல்லாம் ஒரு செல்லிங் பஞ்சிங் நடக்குது. செல்லர்ஸ் வந்து மார்க்கெட் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போது எக்ஸ்பைரி டேட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் அந்த லெவலுக்கு கீழே தான் உங்களுக்கு ட்ரேட் ஆச்சு. ஓகேங்களா? அதாவது தேர்ஸ்டே. ஓகே, இப்போ இன்னைக்கு ஃப்ரைடே, இன்னைக்கு மார்க்கெட் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மார்னிங் மார்க்கெட் உங்களுக்கு ஒரு கேப் ஓப்பன் ஆகி ஒரு புல்லிஷ் கேண்டில், நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜோனுக்கு நியர்பையாக வந்ததுனால ஒரு பக்கம் இது வந்து டிமாண்ட் ஜோன். ஓகே, இது இந்த லோவை நம்ம மார்க் பண்ணிக்குவோம். இது லோ, இது வந்து ஒரு டிமாண்ட் ஜோன். ஓகே, ஸோ இந்த லெவலில் வந்து மார்னிங் இந்த ஜோன், அதாவது இந்த லைனில் இருந்து இந்த லைன் வரைக்கும் உள்ள ஏரியாவை ஒரு சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணி மார்க்கெட் வந்து நல்லா புல்லிஷாக மூவ் ஆயிருக்கு. ஓகே, ஒரு கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் புல்லிஷ் தெரிஞ்சதுனால உங்களுக்கு விவசாயி மேலே வந்துருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு நியர்பையாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பை பண்ணுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. பை பண்ணணும் அப்படின்னா எய்தர் இந்த ஜோனை பிரேக் அவுட் ஆகி மேலே போனால் போய் அதுக்கப்புறம் திரும்ப ரீடெஸ்ட் வரும்போது பை பண்ணலாம் இந்த லெவல்லையே. ஆனால் உங்களுக்கு இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படிங்கிறனால நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டலுக்கு வெயிட் பண்ணோம். ஓகே, அடுத்த 5 மினிட் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இம்மிடியட்டாக இந்த ரேஞ்சுக்கு வந்த உடனே உங்களுக்கு லைட்டாக ஒரு மேலே மூவ் ஆகிட்டு ஆனால் கீழே மூவ் ஆக முடியாமல் ஒரு விக் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு ரெட் கேண்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து இது பொட்டென்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். இன்ஃபேக்ட் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 15 மினிட் கேண்டிலுக்கு வெயிட் பண்ணுவோம். பட் சில டைம்ஸ் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு நியராக இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறது மேக்ஸிமம் ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. அது அந்த இடத்துல அது கரெக்டான இடம் என்ட்ரி எடுக்கிறது. ஓகேங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே அப்படிங்கிறதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு நியர்பையாக இருக்கிறதுனாலையும் பாசிட்டிவ் டேஸாக மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் வந்தனாலையும் 24,000 ஒரு கீ லெவலாக இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக டவுன் ஆகும். ஸோ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸாக்ட் ஒரு ஸ்மால் ஸ்டாப் லாஸ் வச்சு ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு டிஃபிகல்ட். அப்படிங்கிறதுனால நம்ம இந்த ஏரியா ஒரு ஸ்மால் ஸ்டாப் லாஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னால நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ இந்த இடத்துல நல்ல என்ட்ரி கொடுத்துருக்கு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் மார்னிங் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன். இனிஷியலாக உங்களுக்கு நல்ல ஒரு மொமெண்ட் கிடைக்குது. அந்த ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட் கேண்டில்லையே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1:1 ரேஷியோ வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து வந்துச்சு. பட் நம்ம மினிமம் ஒரு 1:1.5 எய்ம் பண்ணணும். ஏன் அப்படின்னா எக்ஸ்பென்சிவ் மல்டிபிள் டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், மல்டிபிள் டைம்ஸ் நம்ம பையிங் செல் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ப்ரோக்கரேஜஸ், ஸோ அந்த எக்ஸ்பென்சிவ் ஹேண்டில் பண்ணுறது 1:1.5 வைக்கணும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து ப்ரொஃபைல் புக் பண்ணல, வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப இன்னும் கொஞ்சம் லைட்டாக கீழே மூவ் ஆச்சு. பட் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரொஃபிட் வரல. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகி இப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ட்ரேடு ஃபேவரபுளாக இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரேடு எடுக்கல. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு பேட் டே. ஓகே, அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிறது இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் மார்க்கெட்டு இந்த வீக்கு ஃபுல்லாக நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்டாக இருக்குது. ஓகே, வீக்லி கேண்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செமையான ஒரு புல்லிஷ் மூவ் வந்துருக்கு. ஓகே, யூஸ்வலாக உங்களுக்கு ஒரு மந்த்துடைய ஃபர்ஸ்ட் வீக்கு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஃபாலோ அப் கேண்டிலும் புல்லிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா?
இந்த லெவலில் இருந்து 26,300 லெவலில் இருந்து நல்லா இறங்கி இருக்கனால இங்கேருந்து மறுபடியும் இன்னொரு ரேலி கூட வரலாம். பட் இந்த 24,000 லெவலில் பிரேக் ஆகுமா? இப்போ ஒரு 24,050 இருக்கு. இது பிரேக் ஆகி மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் ஆகி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா, அல்லது நல்ல கேப்பப்பில் ஓப்பன் ஆகி மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் அது வந்து புள்ளிஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இங்கேருந்து எந்த லெவல் போகும் அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் நல்ல ஒரு புள்ளிஸ் மட்டும் பார்க்கலாம். மண்டே எப்படி ட்ரேட் ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன்.